ஐரோப்பா முழுதும் பேபி பென்டிட்டோன்னு அறியப்படுற கெவின்கிற ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தி தான் இந்த தொடர் ஆரம்பிக்குது. சாண்டியாகோல பிறந்து ஏழை பகுதிகளில் வளர்ந்தவன் இவன். அந்த பின்னணி ஒரு நிழல் மாதிரி இவனை விட்டு பிரியாம எப்பவும் கூடவே இருக்கு. அப்புறம் அவன் ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸ்ல கவனமா படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவன் அம்மா கிட்ட இருந்து வர்ற ஒரு மெசேஜ் அவனோட கவனத்தை கலைக்குது. அவங்களால படிப்புக்கான கட்டணத்தை செலுத்த முடியலைன்னு அவங்க சொல்றாங்க. கெவினுக்கு படிச்சு முடிக்கிற அளவுக்கு திறமை இருக்குங்கிறது அந்த நிமிஷமே நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா அங்க தங்கி படிக்க அவன்கிட்ட பணம் இல்லை. கிளாஸ் முடிஞ்சதும் பாண்டா மாதிரி இருக்கிறதுனாலேயே பாண்டான்னு கூப்பிடப்படுற தன் நண்பனை அவன் சந்திக்கிறான். 2 பேரும் வெளியில போறாங்க. பாண்டா வீடியோ எடுக்க கெவின் ஸ்கேட் போர்டுல தெருக்கள்ல ரொம்ப சுலபமா விளையாடுறான். அவன் சும்மா விளையாடல, உண்மையிலேயே அவன்கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்கு. அதே சமயம் ஜெனிசிஸ்ங்கிற ஒரு பொண்ணு அங்க வர்றா. அவளை பார்த்த அந்த நொடியே கெவின் அவ மேல ஈர்க்கப்படுறான். அவ ஸ்கேட்டிங் செய்யறதை அவன் வீடியோ எடுக்கிறான். ஆனா அவ அதை கவனிச்சுட்டு கோவப்படுறா. ஆனா அதே நேரத்துல யாரோ ஒருத்தன் அவ பையை திருடிட்டு ஓடையெல்லாம் தலைகீழா மாறுது. கெவின் யோசிக்காம அந்த திருடனை பிடிக்க வேகமா ஓடுறான். வேகமா ஓடி அவனை பிடிச்சு பையை மீட்டு ஜெனிசிஸ் கிட்டேயே கொண்டு வந்து கொடுக்கிறான். அவனோட இந்த தைரியத்தை பார்த்து அசந்து போன அவதன் ஃபோன் நம்பரை அவன்கிட்ட கொடுக்க சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கம் கதை தி புச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கும்பலோட தலைவனோட பையன் கிரேஹவுண்டுக்கு திரும்புது. கிரேஹவுண்ட் அவன் நண்பன் ரூசோவை சந்திச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயார்னு சொல்ல வர்றான். ஏர்போர்ட்டுக்கு $1 பில்லியன் பெசோ பணம் வரப்போகுதுங்கிற நேரத்தை உறுதி செஞ்சதும் அவங்களோட திட்டம் முறைப்படி ஆரம்பமாகுது. அப்புறம் திரும்பவும் கதை கெவின் கிட்டேயே வருது. காலேஜ் ஃபீஸ் கட்ட அவங்க அம்மா பணம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு அதிசயம் நடந்துடுச்சுன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கல. அந்த பணத்துக்காக தன் அம்மா போதைப்பொருள் விற்கிறாங்கிற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு போதைப்பொருள் வியாபாரி அங்க வர்றான். அவன் கெவினோட அம்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை மிரட்டி வலுக்கட்டாயமா பறிச்சிட்டு போறான். கெவினால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு அவன் அம்மா கிட்ட சண்டைக்கு போறான். தன் மனசுல இருந்த வேதனையோடு தன் மகன் அவன் அப்பாவை போல ஒரு குற்றவாளியா ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சதா அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்களும் அப்பாவை போலதான்னு கெவின் எல்லை மீறி பேசுறான். அந்த ஆத்திரத்துல அவன் கன்னத்துல பிளார்னு ஒரு அற விடுறாங்க. அடுத்த நாள் பாண்டா அவன் அப்பாவோட கடையில இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் மேல விருப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு அங்க வந்து அவனோட சேர்ந்து வரைய சொல்லி கேக்குறா. பாண்டா முகம் மலருது முதல் முறையாதான் மதிக்கப்படுறதா உணர்றான். ஆனா அவரோட அப்பா அதை அப்பவே கெடுத்துடுறாரு. அந்த பொண்ணு முன்னாடியே பாண்டாவை அசிங்கப்படுத்தி உருப்படாதவன்னு கிண்டல் பண்ணி அந்த இடத்தையே ஒரு பெரிய அவமானமா மாத்திடுறாரு. அந்த நேரத்துலகவின் உள்ள வர்றான். அவன் குறுக்கே வந்து பாண்டாவோட அப்பாவை பின்னாடி இழுத்து வரம்புக்குள்ள இருக்கவும் தன் வேலையை மட்டும் பார்க்கவும் சொல்றான். அப்புறம் ராத்திரியானதும் கெவினும் பாண்டாவும் ஜெனிசிஸோட பிறந்தநாள் பார்ட்டிக்காக அவ வீட்டுக்கு போறாங்க. அந்த ஆடம்பரமான பெரிய வீட்டை பார்த்ததுமே பாண்டா அப்படியே திகைச்சு போய் நின்னுடுறான். ஜெனிசிஸ் கெவினை ஏமாத்துறதா அவனுக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன் நண்பனை காதலிப்பான்னு அவனால நம்ப முடியல. ஆனா கெவின் ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். அவ அங்கேயே தன் காதலனை அறிமுகப்படுத்தினாலும் அவ தன்னை விரும்புறதா கெவின் முழுசா நம்புறான். இதற்கிடையில் கெவின் ஜெனிசிஸோட டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் அந்த காதலனுக்கு கோபம் வருது. பொறாமையில யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அப்போ ஜெனிசிஸோட அம்மா உள்ள வந்து அங்க நடக்கிறத பாக்குறாங்க. அவங்க கெவினோட காயத்துக்கு மருந்த போட்டுக்கிட்டே அவன் நல்ல பையன்தான், ஆனா தன் மகளுக்கு ஏத்தவன் இல்லைன்னு நிதானமா சொல்றாங்க. கெவின் அதை கேட்டுக்கிறானா? ஜெனிசிஸ் அதை பத்தி கவலைப்படவே இல்ல. அம்மா சொன்னதை மதிக்காம அவ காதலிக்கிற கெவினுக்காக தன் காதலனை பிரிஞ்சு வர அவ முடிவு பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் கிரேஹவுண்ட் தன் வில்லத்தனமான வேலையை ஆரம்பிச்சிட்டான். உள்ள போறதுக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு ஏர்போர்ட் ஊழியரை அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா அந்த ஊழியர் அதிக பணம் கேட்கறது மட்டும் தெளிவா தெரியுது. அந்த நேரத்துல கிரேஹவுண்டோட அப்பா பேரம் பேச தயாரா இல்ல. அவரு அந்த ஆளை அடிச்சு கொன்னுட்டு ஓடல கிரைண்டர்ல போட சொல்லி தன் மகனுக்கு கட்டளையிடுறாரு. அடுத்த நாள் கெவின் ஜெனிசிஸ் வீட்டிலிருந்து கிளம்பி பாண்டாவை பார்க்க போறான். அப்புறம் மறுபடி ஸ்கேட் போர்டில் ஏறி அதுதான் தன் உலகம்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் கார்ல போயிட்டு இருந்த கிரேஹவுண்ட் மேல தெரியாம கெவின் மோதிடுறான். கிரேஹவுண்ட் அதை சும்மா விடல. கெவினை தள்ளிவிட்டு அவன் ஸ்கேட் போர்டை பிடுங்கிக்கிட்டு அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். கெவின் இதை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அதை எப்படியாவது மீட்கணும்னு முடிவு பண்ணி கிரேஹவுண்டை விடாம தெரு தெருவா துரத்தி போய் கடைசியில அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடுறான். கெவினுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பாண்டாவும் அவனுக்கு பின்னாலேயே போறான். எதுவும் ஆபத்து வராம தூரத்திலேருந்தே கவனிச்சுட்டு வரான்.
ஒரு வழியா கெவின் தன் ஸ்கேட்போர்டை எடுத்துடுறானப்போ தற்செயலா கிரேஹவுண்டோட நோட்புக்கும் அவன் கண்ணுல படுது. இதுல நெஞ்சையே பதைபதைக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளைக்கான ஒரு பக்காவான பிளான். அதே நேரத்துல அந்த ரவுடி கும்பலோட தலைவன் அங்க வரான். கெவின் சட்டுன்னு சுதாரிச்சு ஒரு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். அந்த பாஸ் கொள்ளையடிக்கிறத பத்தி பேசும்போது மூச்சை கூட விடாம கேட்டுட்டு இருக்கான். கெவின் எல்லாத்தையும் நுணுக்கமா கவனிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறான். அப்புறம் யாருக்கும் தெரியாம அங்கிருந்து நழுவி வந்துடுறான். வீட்டுக்கு போற வரைக்கும் கெவினோட மண்டைக்குள்ள அந்த பிளான் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட அம்மா கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த எண்ணம் இன்னும் அதிகமாகுது. அவனோட படிப்பு செலவுக்கே வழி இல்லாம குடும்பத்தை காப்பாத்த மோசடிக்காரங்க கிட்டயும் போதைப்பொருள் விக்கிறவங்க கிட்டயும் அவங்க போராடுறாங்க. திடீர்னு அந்த கொள்ளை சம்பவம் ஒரு கற்பனையா தெரியாம அவனோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வா தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல கிரேஹவுண்ட் தன்னோட நோட்டு புத்தகம் காணாம போனதை கவனிக்கிறான். பதற்றத்துல அந்த இடத்தையே தலைகீழா புரட்டி போடுறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடியும் அது கிடைக்கல. அப்போதான் அவன் இன்னொன்னையும் கவனிக்கிறானாங்க, அந்த ஸ்கேட்போர்டும் இல்ல. அந்த நிமிஷமே அவனுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. கெவின் கண்டிப்பா உள்ள வந்திருக்கணும். கிரேஹவுண்ட் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கறான். கெவின் தான் அந்த நோட்டை எடுத்தான்னு அதுல உறுதியா தெரியுது. அடுத்த நாள் கெவின் ஜெயிலுக்கு போய் தன்னோட அப்பாவை பார்க்கிறான். அவரோட பழைய கூட்டாளியான பேந்தர் அப்படிங்கிறவனோட விலாசத்தை கேட்கறான். பேந்தரும் ஒரு திருடன் தான், அவரும் அதே உலகத்தை சேர்ந்தவர்னு நமக்கு தெரியுது. ஆனா கெவினோட அப்பா பிடிபட்டப்போ பேந்தரை காட்டி கொடுக்கல. அட்ரஸ் கிடைச்சதும் கெவின் நேரா பேந்தரை பார்க்க கிளம்புறான். அவன் ஒரு டீல் பேசுறான். என் கூட சேர்ந்து வேலை செய்யாம 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கலாம். அப்புறம் கெவின் தன்னோட திட்டத்தை தெளிவா சொல்றான். ஏர்போர்ட்ல இருந்து நேரடியா $1 பில்லியன் பணத்தை திருடுறது தான் அவனோட திட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு கிரேஹவுண்ட் கெவினை தேடி அலையிறான். கெவின் அவனை தூரத்துல இருந்தே பார்த்துடுறான். பதற்றப்படாம வேகமா அங்கிருந்து நழுவுறான். கிரேஹவுண்ட் கிட்ட சிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோட்டை ஜெனசிஸோட பேக்குக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறான். கிரேஹவுண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவன்கிட்ட எதுவும் கிடைக்கல. அதே நேரத்துல ஜெனசிஸ் அந்த நோட்டை திறந்து பார்க்கறா. அவளுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. கெவின் ஒரு திருடனாக மாற பிளான் பண்றான்னு புரிஞ்சிக்கிறா. அவன்கிட்ட இத பத்தி கேட்கறா. அவன் முகத்துக்கு நேராவே பொய் சொல்லி எதையும் சொல்ல மறுக்கிறான். அவளும் அதுக்கு மேல எதுவும் பேசல. அவனை உடனே கார்ல இருந்து இறங்க சொல்லுறா. அதுக்கப்புறம் கெவின் பாண்டாவோட இடத்துக்கு போறான். அங்க மிஸ்டிகாவை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறான். அவ போலீஸ்கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி பாண்டாவோட கடைக்குள்ள நுழைஞ்சு சாவகாசமா ஒரு கஸ்டமர் மாதிரி நடிக்கிறா. போலீஸ் அவங்கள கவனிக்காமலே போய் டாங்க மிஸ்டிகாவும் சூப்பரா தப்பிச்சிட்டா. அவங்க கண்ணு முன்னாடியே நைஸா எஸ்கேப் ஆகிட்டா. அவ ஏன் இவ்ளோ சாமர்த்தியமா இருக்கான்னு அப்புறம்தான் தெரியுது. மிஸ்டிகா ஒரு கொள்ளைக்காரி பேங்க்ல புகுந்து திருடுற வகை அவ. அதே சமயம் கிரேஹவுண்ட் தன் வேலையை கவனிக்கிறான். திருட்டுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கான கார் தயாராயிருக்கான்னு அவன் சரிபார்க்கிறான். எல்லாமே இப்போ திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல கெவின் மறுபடியும் பாந்தர்கிட்ட வந்து அந்த ஆஃபரை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கன்னு கேட்கறான். தான் திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டதாவும் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துட்டதாவும் பாந்தர் சொல்றான். ஆனா கெவின் அதை நம்பல. அவன் தொடர்ந்து வற்புறுத்தி ஒரு உண்மையை சொல்றான். அவனை காப்பாத்த அவனோட அம்மா இப்போ ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்காங்கன்னு. அப்படியும் பாந்தர் தயங்குறதால கெவின் அவன் மனசை நோகடிக்கிற ஒரு விஷயத்தை சொல்றான். பாந்தரால அவனோட அப்பா எப்படி ஜெயிலுக்கு போனார்னோ, அதுக்கப்புறம் கெவினும் அவன் அம்மாவும் வீடில்லாம எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னோ அவனுக்கு ஞாபகப்படுத்துறான். அது அவனை பாதிக்குது. பாந்தரோட முகம் மாறுதுகுற்ற உணர்ச்சியில அவன் கடைசியா உதவி செய்ய ஒத்துக்கிறான். கெவின் இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா உணர்றான். ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுது. அப்போ பாண்டா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். மிஸ்டிகாவோட விலாசம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு. அதனால கெவின், பாண்டா, பாந்தர் 3 பேரும் அவளை பார்க்க போறாங்க. பாந்தரை பார்த்ததும் மிஸ்டிகா அமைதியாகிறா. ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குற்றப்பின்னணி அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ அவங்களை உள்ள கூப்பிடுறா. கெவின் திட்டத்தை சொல்றான். ஆனா மிஸ்டிகா உடனே அதை மறுக்கிறா. தனக்கு ஆண்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றா. ஆனாலும் கெவின் விட்டு கொடுக்கல. இது அவ இதுவரைக்கும் செஞ்சதை விட ரொம்ப பெரிய விஷயம்னு, எந்த தப்பும் நடக்காத ஒரு கச்சிதமான திட்டம்னும் சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கிறான். எந்த தப்புக்கும் இடமில்லாத ஒரு சரியான பிளான் இதுன்னு அவன் உறுதி கொடுக்கறான். கடைசியா மிஸ்டிகா ஒத்துக்கிறா. அவங்க பிளானுக்கு தேவையானதை விட அதிகமான ஆயுதங்களை அவங்க கிட்ட காட்டுறா. அவங்க வேலையில மும்முரமா இருக்கும்போது ஜெனசிஸ் கெவினுக்கு ஃபோன் பண்றா. அவன் என்ன பண்றான்னு சொல்லாம ரகசியமா வைக்க முயற்சி பண்றான். ஆனா பின்னணியில மிஸ்டிகாவோட குரலை கேட்டோன்னே ஜெனசிஸ்க்கு உண்மை என்னன்னு தானாவே புரிஞ்சிடுது.
ஜெனிசிஸ் கூட பேசி முடிச்சதும் கெவின் அவனோட டீம் கிட்ட வந்து ஒரு வழியா முழு பிளானையும் சொல்றான். 100 கோடி பெசோ பணம் ஏத்துன ஒரு வண்டி ஏர்போர்ட்டுக்குள்ள வரும் எரிபொருள் நிரப்பற அந்த 20 நிமிஷம் 19ஆம் நம்பர் ஹேங்கர்ல நிக்கும்னு சொல்றான். அந்த நேரம்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ். பியூயல் போட ஆரம்பிச்சதும் அவங்களும் அதே கேட் வழியா உள்ளே நுழையணும். ஆனா அவங்க 18ஆம் நம்பர் ஹேங்கர்ல தான் இருக்கணும். அங்கிருந்து கிரேஹவுண்ட் நோட்டுல இருந்த கோடை போட்டு செக்யூரிட்டியே மிரட்டி பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரகசிய பாதை வழியா தப்பிக்கணும். பேண்டர் இதை கேட்டுட்டு இது கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு இல்லைன்னு சொல்றான். ஆனாலும் அவன் எச்சரிக்கிறான், இந்த பிளான் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, ஒருத்தருக்கு கூட. அதுக்கப்புறம் அவங்க துப்பாக்கி மாஸ்டர்ஸ்னு ஒரு போருக்கு கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்றாங்க. அதே சமயம் கிரேஹவுண்ட் கெவின் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறான். அவன் ஆள் ஒருத்தன் பாண்டாவோட கடை அட்ரஸை கொடுக்கறான். அங்க கிரேஹவுண்ட் வந்ததும் பாண்டா ரொம்பவே பயந்து போறான். தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கெவினை தனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறான். அதே நேரத்துல கிரேஹவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த காரை திருட கெவின் ட்ரை பண்றான். ஆனா அங்க வேலை செய்றவனுக்கு சந்தேகம் வந்துருது. அவன் உடனே போன் போட்டுடுறான். திடீர்னு கிரேஹவுண்ட் கெவினை தேடுறத விட்டுட்டு நேரா அவன் வீட்டுக்கே போயிடுறான். கெவினோட அம்மா பாட்டி மேல கன் வச்சு மிரட்டி கெவின் எங்க இருக்கான்னு சொல்ல சொல்லி கேக்குறான். ஆனா அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அங்க பதற்றம் ரொம்பவே அதிகமாகுது. கடைசி நிமிஷத்துல கிரேஹவுண்ட் துப்பாக்கியை இறக்கிட்டு அவங்களை சாகடிக்காம விட்டுட்டுகார் இருக்கிற கேரேஜுக்கு வேகமா போறான். கெவின் அவன் வர்றதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். எந்த போராட்டமும் பண்ணாம உடனே அந்த நோட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு சரணடைகிறான். ஆனாலும் கிரேஹவுண்ட் அவனை விடுறதா இல்லை. கெவினை ஆத்திரத்தோட அடிச்சு துவைக்கிறான். அங்கேயே அவனை போட்டு தள்ளிடுவான்னு தோணுது. அந்த நேரத்துல பேண்டர் அங்க வர்றான். அவன் ஒரு ரவுண்டு சுட்டுட்டு கிரேஹவுண்ட் மண்டையிலேயே அடிச்சு கடைசி நிமிஷத்துல கெவினை காப்பாத்துறான். இருந்தாலும் பேண்டர் ஒன்னும் சந்தோஷப்படல. கெவின் அவன்கிட்ட போய் சொன்னதால அவன் செம கடுப்புல இருக்கான். புச்சஸ் கிட்ட இருந்து இந்த பிளானை திருடினதை கெவின் சொல்லவே இல்லையே, அதனால அவன் எல்லாரையும் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டான். திடீர்னு கிரேஹவுண்டுக்கு நினைவு வந்துருது, அவன் இன்னும் உசுரோடவும் ஆபத்தாவும் இருக்கானுடனே அவங்களை சுட ஆரம்பிக்கிறான். பேண்டர் யோசிக்காம அவனை முடிச்சிட்டு பயத்தோட கெவினை திரும்பி பார்க்கிறான். காரை எடுத்துட்டு இப்போதே கிளம்பச் சொல்றான். மிச்சத்தை அவன் பார்த்துக்கிறதா சொல்றான். கெவின் நேரா ஜெனிசிஸ் வீட்டுக்கு ஓடுறான். அவன் போறப்போ அவ பழைய காதலனோட நிக்கிறத பார்த்துட்டு அவ துரோகம் பண்றதா தப்பா நினைச்சுக்கிறான். அவ திரும்ப அவன்கிட்டயே போயிட்டான்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா உண்மை வேற. ஜெனிசிஸ் குடும்பத்தை விட்டுட்டு கெவின் பின்னாடியே ஓடி வர்ற அவனையும் இந்த திட்டத்தையும் ஏத்துக்கிறா. அவ சம்மதிச்சிட்டா. இதற்கிடையில் பேண்டர் த புச்சஸ் தலைவனான கிரேஹவுண்ட் அப்பாக்கு ஃபோன் பண்ணியோன் மகனை கடத்திட்டேன் நான் சொல்றதை கேட்டாதான் அவனை உயிரோடு பார்ப்பேன்னு மிரட்டுறான். அந்த பாஸ் உடனே அந்த திட்டத்தையே கைவிட முடிவு செய்றார். அப்போதான் பேண்டரோட உண்மையான பிளான் புரியுது. புச்சஸ் டீமை திசை திருப்பி அன்னைக்கு அவங்க கொள்ளையடிக்க விடாம தடுக்க நினைக்கிறான். அப்புறம் கெவின் மத்தவங்க முன்னாடி ஜெனிசிஸை கூட்டிட்டு வர்றான். அவளை நேர்ல அறிமுகப்படுத்தி இனிமே நாம எல்லாம் ஒரே டீம்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிளம்பி சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட் போய் சேர்றாங்க. பிளான் பண்ண மாதிரியே கேட்டை திறந்துட்டு உள்ளே இருக்கிற ஹேங்கருக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதே சமயம் அங்கிருந்த செக்யூரிட்டிக்கு ஆயுதங்களோட யாரோ உள்ளே வந்திருக்கிறது தெரிஞ்சிடுது. அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவங்களும் உடனே அங்க கிளம்பி வர்றாங்க. ஹேங்கருக்குள்ள கெவின் ஒரு விஷயத்தை பார்க்கிறான். அங்க 100 கோடி பெசோவுக்கும் அதிகமா பணம் இருக்கு. பேண்டர் அவனை உசுப்புறான். எல்லாத்தையும் எடுக்க நேரமில்லைன்னு சொல்றான். நேரம் ஓடிக்கிட்டே இருக்க வேகமா முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கார்ல ஏத்துறாங்க. அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து திடீர்னு பாண்டாவை சுட்டுடுறான். கெவின் பதறி போயிட்டான். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாண்டாவுக்கு எதுவும் ஆகாம பார்த்துப்பேன்னு கொடுத்த சத்தியம் அவன் மனசுல வந்து போகுது. திடீர்னு பிராங்க் அங்க வர்றான். அந்த காரை சுட்டுட்டு அவனோட நண்பனை பற்றி கேட்கிறான். பிராங்க் வேற யாரும் இல்லை, புச்சஸ் தலைவன் கொன்ன அதே ஏர்போர்ட் ஊழியர்தான். அவன் இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவன். அந்த நேரத்துல பாண்டா அசைறான். அவன் உயிரோட தான் இருக்கான். குண்டு அவன் மேல படலை. ஒரு வழியா கெவின் நிம்மதி பெருமூச்சு விடுறான். அப்புறம் கெவின் பிராங்க் அடிச்சு எல்லாம் தன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறான். ஆரம்பிச்சதை யாரும் கெடுக்க விட மாட்டேன்னு உறுதியா இருக்கான். நேரமே இல்லாததால் பணத்தை ஏற்றி முடித்து காரில் குதித்து அதிவேகத்தில் தப்புகிறார்கள். ஆனால் போலீஸ் ஏற்கனவே துரத்தி வருகிற துசைரன் சத்தம் மதுரதுப்பாக்கி குண்டுகள் பாய் அவர்கள் சாலையில் விரட்டப்படுகிறார்கள். துப்பாக்கிச் சண்டையின் போது மிஸ்டிகாவின் கையில் ஒரு குண்டு பாய்கிறது. ஒரு நிமிடம் பயங்கரமாக தெரிந்தாலும் அது ஒரு மேலோட்டமான காயம்தான். கெவினும் அவனது கூட்டாளிகளும் வேக யோசனையுடன் நகர்கிறார்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் சாலையில் ஆணிகளை தூவுகிறார்கள்.
போலீஸ் வாகன டயர்கள் ஒவ்வொன்றாக வெடிக்கின்றன. ரோந்துக்கார்கள் கட்டுப்பாட்டை இழந்து மோத அந்த கும்பல் இருட்டில் மறைகிறது. இதய துடிப்பு எவராலும் தடுக்க முடியாது என்ற வேகத்தில் செல்கிறார்கள். பின்னர் அவர்கள் ஆதாரங்களை அழிக்கிறார்கள். காரையும் துணிகளையும் எரித்துவிட்டு மிஸ்டிகாவின் இடத்தில் மீண்டும் கூடுகிறார்கள். ஆபத்து தற்காலிகமாக நீங்கிய நிலையில் பணத்தை பரப்பி வைத்து எண்ணத் தொடங்குகிறார்கள். அந்த தொகை இடியாய் இறங்குகிறது. 6 பில்லியன் பெசோக்கள். இதற்கிடையில் அட்டர்னி ஜெனரல் தொலைக்காட்சியில் தோன்றியது சிலி தேசத்தையே உலுக்கிய செய்தி என்கிறார். ஏனென்றால் இது வெறும் திருட்டல்ல, நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கொள்ளை. பாந்தர் இதை கொண்டாடவில்லை. அவன் தொலைநோக்காக யோசிக்கிறான். போலீஸோ அல்லது தி புட்சஸோ வேட்டையாட வருவார்கள் என்ற பயத்தில் பணத்தை தொலைதூர நிலத்தில் புதைக்க முடிவு செய்கிறான். அந்த நேரத்தில் மிஸ்டிகா முதலில் வேறொரு விஷயத்தை வலியுறுத்துகிறாள். அனைவரையும் கைகோர்க்கச் செய்து சத்தியம் வாங்குகிறாள். எல்லோருக்கும் பங்கு கிடைக்கும் வரை யாரும் தனியாக பணத்தை எடுக்கக்கூடாது. இந்த ஒற்றுமையை யாரும் குலைக்கக்கூடாது. வேறொரு இடத்தில் கிரேஹவுண்டின் நெருங்கிய நண்பன் ரூசோவுக்கு ஃப்ராங்க் ஃபோன் செய்கிறான். கிரேஹவுண்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தனக்கு தெரியும் என்று ஃப்ராங்க் கூறுகிறான். ரூசோ அவனை பேசவிடவில்லை. போனை துண்டித்துவிட்டு ரூசோ நேராக டிவியில் செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பாஸிடம் செல்கிறான். யாரோ தங்கள் திட்டத்தை திருடியிருப்பதை அந்த தலைவன் உணர்கிறான். அதை செய்தது அனுபவமிக்க ஆட்கள் கிடையாது. அப்படியென்றால் அந்த திருடன் இன்னும் வெளியில்தான் இருக்கிறான். அவனை பிடித்துவிடலாம். திட்டத்தை திருடியவனை கண்டுபிடித்து தன் மகனை திரும்ப கொண்டு வருமாறு பாஸ் ரூசோவுக்கு உத்தரவிடுகிறார். கிரேஹவுண்ட் கொல்லப்பட்ட இடத்திற்கு ரூசோ செல்கிறான். அங்கே வேலை செய்பவரை சந்திக்கும்போது கிரேஹவுண்ட் தன் நண்பனுடனும் பக்கத்தில் கெவினுடனும் சென்றதை அவர் கூறுகிறார். ஆனால் அவர் பின்னர் வந்து பார்த்தபோது அந்த இடம் அடையாளமே தெரியாமல் சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ரூசோவுக்கு சந்தேகம் வலுக்கிறது, குறிப்பாக கிரேஹவுண்டின் நோட்டு புத்தகத்தை பார்த்ததும். நடந்ததை அந்த வேலைக்காரர் யாரிடமும் சொல்லவில்லை என்பது அவனுக்கு புரிந்துவிடுகிறது. அதனால் அந்த ஆபத்தை நிரந்தரமாக நீக்க ரூசோ அவரை அங்கேயே கொன்றுவிடுகிறான். இதற்கிடையில் என்சோங்கிற ஒருத்தன் அங்க வர்றான். அவன் முன்னாடி மிஸ்டிகாவோட காதலனாயிருந்தவன்னு நமக்கு தெரிய வருது. செய்தில அவ முகத்தை பார்த்ததும் அவனுக்கு உண்மை புரிஞ்சிடுது. அந்த ஏர்போர்ட் கொள்ளையில மிஸ்டிகாவும் ஒருத்திதான்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். திடீர்னு என்சோ வீட்டுக்கு வந்ததும் மிஸ்டிகா ரொம்ப பயந்துடுறா. இங்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவனை கிளம்பச் சொல்லி கதவை சாத்த பார்க்கிறா. ஆனா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி என்சோ கண்ணுல வீட்டுக்குள்ள இருந்த அந்த முகமூடிங்க பட்டுடுது. அந்த நிமிஷமே அவன் மனசுல இருந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகமும் போயிடுச்சு. பணத்தை திருடின கூட்டத்துல மிஸ்டிகாவும் ஒருத்திதான்னு அவன் உறுதி செஞ்சுக்கிறான். அதே நேரத்துல கெவின் ஜெனிசிஸ் அப்புறம் பாந்தரோட வீட்டுக்கு திரும்பி வர்றான். அவன் தன் அம்மா அனிதாவை பார்த்து இப்பவே நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்றான். அவங்களையும் கூட வரச் சொல்லி கூப்பிடுறான். டிவியில வர்றது நான் தான்னு கெவின் சொன்னதும் அனிதா அப்படியே அதிர்ச்சியாகிடுறாங்க. அப்பவே அந்த போதைப்பொருள் வியாபாரி அங்க வந்து தர வேண்டிய பணத்துக்காக அனிதா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கோபமான கெவின் அவன் முன்னாடி போய் நின்னு அங்கிருந்து தள்ளிப்போகச் சொல்லி மிரட்டுறான். பாந்தர் இடையில் புகுந்து தடுத்து நிறுத்த பார்க்கும்போது அந்த வியாபாரி அவனை அடையாளம் கண்டுக்கிறான். அவங்களுக்குள்ள ஏதோ பழைய பகை இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பாந்தர் அங்கேயே அவனுக்கு பணம் கொடுத்துட்டுன்னும் நிறைய பணம் வேணும்னா நான் சொல்றத கேளுன்னு எச்சரிக்கிறான். ஆனா அவனை பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம வாய மூடிட்டு இருக்கணும்னு சொல்றான். பாந்தர் எதுக்காக இதை செய்யறான்னு அவனுக்கு புரியலனாலும் அவன் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா பாந்தர் இதை சும்மா செய்யல, அவன் ஒரு பெரிய வலையை தான் விரிச்சிருக்கான். அடுத்த நாள் பாந்தர் அந்த வியாபாரி வீட்டுக்கு போய் ஒரு பை நிறைய பணத்தை வச்சுட்டு வர்றான். அது கூடவே கிரேஹவுண்டோட போனையும் ஆன் பண்ணி அங்கேயே போட்டுட்டு வந்துடுறான். அதே சமயம் அந்த சிக்னல் ரூசோக்கு கிடைச்சு போன் இருக்கிற இடத்தை அவனுக்கு காட்டி கொடுக்குது. ரூசோ நேரா அந்த இடத்துக்கு போய்பன பையையும் போன் இருக்கிறதையும் பார்த்து அதை எடுத்துக்கிறான். அப்புறம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அங்க இருந்த எல்லாரையும் கொன்னுட்டு அந்த இடத்தையே சுத்தம் செஞ்சிடுறான். தூரத்திலிருந்து பாந்தர் இது எல்லாம் சத்தமே இல்லாம அமைதியா பார்த்துட்டு நிக்கிறான். அப்புறமா அந்த வழியில இருந்த ரூசோவோட கார்லயே கிரேஹவுண்டோட உடம்ப போட்டு மத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி செஞ்சிடுறான். தன் மகனோட உடலை பார்த்ததும் அந்த பாஸ் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ரூசோ அங்கேயே நின்னு கிரேஹவுண்டை தனியா விட்டது என் தப்புதான்னு சொல்லி அந்த பழியை தன் மேலே ஏத்துக்கிறான். என்னை வெளியே துரத்தினாலும் சரி, கொன்னாலும் சரி, எதுவானாலும் நான் ஏத்துக்கிறேன்னு பாஸ் கிட்ட அவன் சொல்றான். ஆனா பாஸ் இது ரெண்டையுமே ஏத்துக்கல. ஒரே நாள்ல 2 பசங்களை இழக்க முடியாதுன்னு அவரு சொல்றாரு. ஏன்னா ரூசோ அவருக்கு வெறும் வேலையாள மட்டும் இல்ல, ஒரு குடும்பம். அப்புறம் ரூசோவுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு போடுறாரு. தன்னோட மகனை கொன்னவனை சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்றாரு. இதே நேரத்துல கெவின் வீட்ல தூங்கிட்டு இருக்கான். ஜெனிசிஸோட மெசேஜ் போன்ல வர்றத பாந்தர் பாக்குறான். உடனே போன் பண்ணுங்கன்னு கெவின் கிட்ட அவ கெஞ்சிரா, ஏதோ அவசரமான விஷயம் போல.
பாந்தர் துளியும் யோசிக்கல. அவன் போனை எடுத்து அப்படியே குப்பையில வீசிடுறான். இன்னொரு பக்கம் ரூசோ பொறுமையோட எல்லைக்கே போயிட்டான். அவன் தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறானா, அவனால அதை செய்ய முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவனால தன்னைத்தானே சுட்டுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பணம் புதைச்சு வச்சிருக்க இடத்துக்கு ஜெனிசிஸ் போறா. அதை எடுத்துக்கிட்டு பணத்தோட அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுறா. அடுத்த நாள் டிடெக்டிவ் உசோ ஃப்ராங்கோவை விசாரிக்கிறாரு. ஃப்ராங்கோ நடக்காத விஷயத்தையெல்லாம் சொல்லியப்பட்டமா போய் பேசுறான். இதனால கடுப்பான அட்டர்னி ஜெனரல் விசாரணை அறைக்குள்ள வந்து உண்மைய சொல்லி ஃப்ராங்கோவை மிரட்டுறாங்க. பாதுகாப்பு கேமரா காட்சிகளை பார்த்தாச்சுன்னு அவங்க சொல்றாங்க. பொய் சொன்னா அவ்வளவுதானு மிரட்டுறாங்க. ஃப்ராங்கோ பதட்டமடைகிறான். தனக்கு பாதுகாப்பு கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லுறதா அவன் ஒத்துக்கிறான். அட்டர்னி ஜெனரல் ஒத்துக்கவே ஒரு கும்பல் தன்னை வந்து பார்த்ததா ஃப்ராங்கோ கடைசியா சொல்றான். ஆனா கொள்ளை நடந்த அன்னைக்கு வந்தவங்க இவங்க இல்ல. அவங்க குறுக்கிட்டதை பார்த்து போசோ ரொம்ப கோவப்படுறாரு. அவங்கள தனியா கூப்பிட்டு நமக்கு வாக்குமூலம்தான் முக்கியம், இந்த டீல் விசாரணையை தாமதப்படுத்தும்னு சொல்றாரு. ஆனா அட்டர்னி ஜெனரல் அதை உடனே மறுக்கறாங்க. வாக்குமூலம் கிடைச்சிருச்சு, வழக்கை நடத்தணும்னா இந்த பேச்சையெல்லாம் நிறுத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. திடீர்னு விளக்குகள் எல்லாம் அணைஞ்சிடுச்சு. அந்த இருட்டுல ஒரு துப்புரவு தொழிலாளி இயல்பா விசாரணை அறைக்குள்ள வர்றாங்க. அவங்க நேரா ஃப்ராங்கோ கிட்ட போய் அவனை கொன்னுடுறாங்க. கெவின் போன் தொலைஞ்சதை பார்த்து அவன் ரொம்ப பதட்டமாகறான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஜெனிசிஸை எப்படியாவது தொடர்பு கொள்ளணும்னு அவன் துடிக்கிறான். பாந்தர் வர்ற வரைக்கும் அவனை வெளியே விட அவங்க அம்மா மறுக்கிறாங்க. ஆனா கெவின் இதோட நிறுத்தல. அவன் அவனோட பாட்டிக்கிட்ட இருந்து சாவியை வாங்குறான். அவங்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவனுக்கு உதவ முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் சத்தமில்லாம அவனை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே ஜெனிசிஸ் நிக்கிறத பார்த்ததும் கெவின் முகம் மலருது. எதையோ மறைக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வச்சிருக்கதா சொல்றா. காரை திறந்து அவன்கிட்ட பணத்தை காட்டினதும் கெவினோட முகமே மாறிப்போகுது. இது அவங்க வேலையோட பங்குன்னும் வேற யாரோட பங்கையும் தான் எடுக்கலைன்னும் ஜெனிசிஸ் சொல்றா. அதோட ஒரு திட்டமும் வச்சிருக்கானாட்டை விட்டு போய் புது வாழ்க்கையை தொடங்க அது உதவும்னு சொல்றா. ஆரம்பத்துல கெவின் இதை மறுக்கிறான். பாந்தருக்கும் மத்தவங்களுக்கும் துரோகம் செய்யறதா அவனால ஏத்துக்க முடியல. அம்மாவையும் தவிக்க விட அவனுக்கு மனசில்லை. ஆனா ஜெனிசிஸ் தொடர்ந்து வற்புறுத்துறா. இது துரோகம் இல்ல, பிழைப்புக்கான வழின்னு அவனை நம்ப வைக்கிறா. அவன் கிளம்புனா அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் காப்பாத்த முடியும்னு சொல்றா. போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு போகலாம்னு சத்தியம் செய்றா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பேச்சு அவனோட பிடிவாதத்தை மாத்துது. இதே நேரத்துல பாண்டா மேல ஆசை வச்சிருக்க ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்கு வர்றா. அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்ததாவும் தங்க இடம் வேணும்னும் கேக்குறா. பாண்டா சந்தோஷத்துல எதையும் யோசிக்காம உடனே சம்மதிக்கிறான். அப்புறம் இரவு நேரத்துல ஜெனிசிஸ் சொன்னதை கெவின் ஏத்துக்கிட்டது தெரிய வருது. அம்மாவுக்காக வாசல்ல பணத்தை வச்சுட்டு தான் கிளம்புறத விளக்கி ஒரு கடிதம் எழுதுறான். இன்னொரு பக்கம் கேமராவில் தெரிஞ்ச துப்புரவு தொழிலாளி மேல டிடெக்டிவ் போசோவுக்கு சந்தேகம் வருது. அவளை பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது. அவ அங்க வேலை செய்யறவ மாதிரியே தெரியல. அவ பேர் வோல்ட்ரின்னும் புச்சஸ் தலைவன் கிட்ட வேலை செய்யறவனும் தெரிய வருது. கிரேஹவுண்டோட உடலை தயார் செஞ்சதும் வோல்ட்ரி தலைவனுக்கு போன் செஞ்சு மகன் அடக்கத்துக்கு தயார்னு சொல்றா. மகனுக்கு விடை கொடுக்கும்போது அந்த தலைவன் நிலை குலைஞ்சு போறான். அவன் மகனை கொன்னது யாருன்னு வோல்ட்ரி கண்டுபிடிப்பா, பதிலுக்கு பழிவாங்கணும்னு தலைவன் உறுதியா சொல்றான். இதே நேரத்துல மிஸ்டிகா என்சோவோட இருக்கா. அவனை மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து ஒன்னா சேர அவ முடிவெடுக்கிறா. ஆனா என்சோ அவகிட்ட பணத்தை திருடத்தான் இப்படி நடிச்சிருக்கான்னு தெரிய வருது. திரும்பவும் ரூசோவோட வெறி இன்னும் அதிகமாகுது. அந்த கொலையாளியை தேடி தன் கையாலேயே பழிவாங்க அவன் துடிச்சிட்டு இருக்கான். பாண்டாவோட அப்பாவை தேடி போறான். அங்க கெவினோட ஸ்கேட்போர்டை பார்த்ததுமே அவனுக்கெல்லாம் புரிஞ்சிடுது. ரூசோ துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் பயந்து போன பாண்டாவோட அப்பா தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறாரு. ஜெனிசிஸ் கூட கெவின் கார்ல இருக்கிறத பார்த்து பாண்டா அப்படியே அதிர்ந்து போறான். ஒரு நிமிஷம் யோசிச்சதும் அவனுக்கு புரிஞ்சிடுது, கெவின் நம்மளை ஏமாத்திட்டு ஓட போறான்னு. பாண்டா அவனை விடாம துரத்திட்டு அவன் வீடு வரைக்கும் பின்னாடியே போறான். கெவினை மடக்கி கத்துறான். எல்லாரையும் மம்போன்னு விட்டுட்டு நீ வெளிநாட்டுக்கு போனா என்னோட கதி என்னாகும்னு கேக்குறான். கெவின் அவனை சமாதானம் பண்ண பார்க்கறான். உனக்கு ஒன்னும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும்னு வாக்கு கொடுக்கறான். அவங்க 2 பேரும் சண்டையிட்டு இருக்கும்போதே அங்க ரூசோ வந்துடுறான். அப்புறம் துப்பாக்கி சூடு சத்தம் கேக்குது. 3 பேருமே ஒரே நேரத்துல பயந்து நடுங்கிடுறாங்க. கெவின், பாண்டா, ஜெனிசிஸ் எல்லாரும் மாடிக்கு ஓடிப்போய் மொட்டை மாடியில பதுங்கிடுறாங்க. ரூசோ வெறியோட தேடுறானா அவங்கள பிடிக்க முடியல. போறதுக்கு முன்னாடி கெவின், பாண்டா 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கெவினும் ஜெனிசிஸும் ஏர்போர்ட்ல இருக்கிறத பாக்குறோம்.
ஜெனிசிஸ் பணத்தை எல்லாம் உடம்புல கட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கா. எவ்ளோ செக்யூரிட்டி இருந்தாலும் பதட்டப்படாம அசால்ட்டா உள்ள போய் ஜெயிச்சிடுறா. கடைசியாக கெவின் இத்தாலி நாட்டை போய் சேருறான். அவனும் ஜெனிசிஸும் அங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பழைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. யோசிக்காம ஊதாரித்தனமா பணத்தை வாரி இறைச்சி ஆடம்பரமா வாழ்றாங்க. அதோட நிப்பாட்டாம சோஷியல் மீடியால அவங்க போட்டோஸை கூச்சி சீக்கிரமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. யாராவது கண்டுபிடிப்பாங்கன்னு கூட பயம் இல்லாம அந்த புது வாழ்க்கையில கெவின் அப்படியே மிதக்கிறான் தான் தப்பிச்சிட்டோன்னு முழுசா நம்புறான். ஆனா அங்க சிலி நாட்டுல பாண்டா கெவினோட போட்டோஸை வெறியோட பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கோபம் கொப்பளிக்குது. கமெண்ட்ஸ்லேயே அவனை திட்டி தீர்த்து அவன் ஒரு துரோகின்னு ஊருக்கே சொல்ல துடிக்கிறான். ஆனா கடைசி நிமிஷத்துல யோசிச்சுதான் அடிச்ச மெசேஜை டெலீட் பண்ணிட்டு அமைதியாகிடுறான். அதே சமயம் பாந்தரும் கெவினோட போட்டோ வீடியோ எல்லாத்தையும் பார்க்கறான். அவன் அனிதா கிட்ட உண்மையை சொல்லிடுறான். இனிமே கெவினை நம்மால தொடர்பு கொள்ள முடியாதுன்னு. அவளை எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க சொல்றான். எல்லாம் சரியானதும் வந்து பார்க்கறேன்னு வாக்கு கொடுக்கறான். அனிதா நடுங்கிக்கிட்டே கிளம்புறா, பத்திரமா இருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறா. அந்த நேரத்துல மிஸ்டிகா ஒரு முடிவு எடுக்கிறா. பணத்துக்காக என்சோ பொய் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு அவனையே முடிச்சிடணும்னு கிளம்புறா. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் போசோ அட்டர்னி ஜெனரலை சந்திச்சு நிலைமை கட்டுக்கடங்காம போகுதுன்னு சொல்றார். நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. பிணங்களோட எண்ணிக்கையும் ஏறிக்கிட்டே போகுது. அட்டர்னி ஜெனரல் ரொம்ப நிதானமாகவும் குறியாகவும் இருக்காங்க. அவங்க அவர்கிட்ட நாம கேங்குகள் மேல மட்டும் கவனம் செலுத்தணும், ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கும்பலும் பணத்துக்காக அலையிறாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில பேராசை அவங்களை தங்களுக்குள்ளேயே மோத வைக்கும். அவங்க உடைய ஆரம்பிக்கும்போது யாராவது உண்மையை சொல்லுவாங்க. இப்போ அவங்க குறிக்கோள் ஒண்ணுதான், அந்த பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். இத்தாலியில ஜெனிசிஸ் பணத்தை பத்திரமா ஒரு லாக்கர்ல வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அவ எல்லா பணத்தையும் ஒளிச்சு வைக்கல. அதுக்கப்புறம் அவளும் கெவினும் ஒரு போட்டோ ஷூட் பண்ணிதங்களை யாராலையும் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த படங்களை ஆன்லைன்ல போடுறாங்க. அதே சமயம் சிலியில் கொள்ளை நடந்த அன்னைக்கு புலனாய்வாளர்கள் கண்டுபிடிச்ச அதே வயர்கட்டரை கெவின் வாங்குற வீடியோவை போசோ கண்டுபிடிக்கிறார். அந்த வீடியோல கெவினோட முகம் தெரியலானா அங்க இருந்த ஸ்கேட் போர்ட போசோ கவனிச்சதால அதிர்ஷ்டம் கெவினுக்கு எதிரா திரும்புது. ரோம்ல ஏஞ்சல்னு ஒருத்தன் வர்றான். அவன் கெவின் மற்றும் ஜெனிசிஸோட போட்டோக்களை பார்க்கறான். அப்புறம் தன் காதலியோட வந்து ரொம்ப சாதாரணமா அவங்க கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அவன் அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறான். ஏஞ்சலோட இன்ஸ்டாகிராமை பார்த்து அவன் பெரிய பணக்காரன் தெரிஞ்சதும் கெவின் உடனே சம்மதிக்கிறான். அதனால கெவினும் ஜெனிசிஸும் அங்க போறாங்க. அந்த பார்ட்டில ஜெனிசிஸ்க்கு உடம்பு முடியாம போகுது. அவ கெவினிடம் வீட்டுக்கு கிளம்புறதா சொல்லி சமாளிக்கிறா. அடுத்த நாள் தானே கடத்திட்டதா அவங்க அம்மா சோஷியல் மீடியால போட்டோ போட்டு இருப்பதை பார்த்து அவ அதிர்ச்சி அடையிறா. ஜெனிசிஸ் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சுதான் கெவினை விட்டுட்டு வந்துட்டதா போய் சொல்றா. அதுக்கப்புறம் அது அவமானமா இருக்குன்னு சொல்லி அந்த பதிவை நீக்கச் சொல்லி கெஞ்சிரா. சிலீல பாண்டா தன் வாழ்க்கையை கெவினோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கிறான். பொறாமையால அவன் தன் காதலி நாடியாவை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்கதான் கொண்டு வந்திருக்கிற பை முழுக்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கெவின் மாதிரியே நாமளும் ஊர் சுத்தலாம்னு அவகிட்ட சொல்றா. நாடியா அதிர்ச்சி அடையிறா. அவ உடனே அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறா. ஆனா பாண்டா சத்தம் போட்டு அவளை அடக்கிறான். அதே நேரத்துல அதே ஹோட்டல்ல ரூசோ இருப்பதை பாண்டா கவனிச்சிடுறான். பயத்துல அவனுக்கு மூச்சே திணறுது. அவன் பையை நாடியாகிட்டேயே விட்டுட்டு எதையும் யோசிக்காம அங்கிருந்து ஓடுறான். ஆனா ரூசோ அவனை விடாம துரத்திக்கிட்டே போறான். அதே நேரத்துல மிஸ்டிகா என்சோ இருக்கிற ஒரு நைட் கிளப்புக்கு போறா. அவனை அடிச்சுட்டு அவ பணத்தை திரும்ப வாங்க வர்றதால வெளியில வந்து பார்க்க சொல்லி மிரட்டுறா. ஆனா என்சோவால வெளியில வர முடியாம போயிருச்சு. அவன் கிளப்ப விட்டு வெளியில வர்றதுக்குள்ள ஓனர் ஃபோன் பண்ணி ஒருத்த இங்க பணத்தை வாரி இறைக்கிறான்னு சொன்னதும் வால்ட்ரி வந்து அவனை தூக்கிட்டா. என்சோவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மிஸ்டிகா ஆடி போயிட்டா. அங்க நடக்கிறத பார்க்கும்போதுதான் அவனுக்கு கடத்தல் நடந்திருக்குங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. இதற்கிடையில் பாண்டா எப்படியோ ரூசோ கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். பேண்டர் தன்னை காப்பாத்துவாருன்னு நேரா அவர்கிட்டயே ஓடுறான். பேண்டர் உதவ நினைக்கும் போது திடீர்னு ரூசோ அங்க வந்து சுட ஆரம்பிச்சிடுறான். பேண்டர் அங்கேயே இருந்து சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணி பாண்டாவை உடனே இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்றாரு. அப்புறமா பேண்டர் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அது முடியாம போயிருது. ரூசோ அவனை புடிச்சு பக்கத்துல வந்து துப்பாக்கியே நீட்டுறான். பாண்டா அங்கிருந்து தப்பிச்சு நேரா மிஸ்டிகா வீட்டுக்கு போயிடுறான். இவ்வளவு நாளா மறைச்ச உண்மையை அவன் சொல்றான். கொள்ளைக்கு முந்தின நாள் கெவின் பண்ண தப்பால புச்சஸ் கேங் தலைவனோட பையனை பேண்டர் கொல்ல வேண்டியதாயிருச்சு. இதை கேட்டா அவ பதட்டத்துல உதவி செய்ய மாட்டானுதான் அன்னைக்கு சொல்லல. இதை கேட்டதும் மிஸ்டிகாவுக்கு கோபம் தலைக்கேறுது. ஆத்திரத்துல பாண்டாவை உடனே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி துரத்துறா.
அதே நேரம் ரூசோ பேண்டரை தங்களோட பாசுகிட்ட கூட்டிட்டு போறான். பணத்தை திருடினது யாருன்னு தேடினதாவும் ஒருத்தனை பிடிச்சப்போ அவன் பயந்து ஓடிட்டதாவும் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு பேண்டர். பணத்துக்காக அலையிற பல கேங்கல தானும் ஒருத்தன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்க பாக்குறாரு. ஆனா ரூசோ இத நம்பல. அங்கேயே வச்சு பேண்டரை தீர்த்துக்கட்ட அவன் தயாரா இருக்கான். ஆனா ரூசோ சுடுறதுக்கு முன்னாடி வால்ட்ரி குறுக்க வந்து அவனை தடுத்து நிறுத்துறா. அப்புறம் அந்த பாசென்சோவை பேண்டருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லலனா என்சோவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. பயந்து போன என்சோ மிஸ்டிகா தான் காரணம்னு அவளை காட்டி கொடுத்துடுறான். அவகிட்ட இருந்து தான் பணத்தை திருடுனேன்னு உண்மைய சொல்லிடுறான். அதே நேரத்துல மிஸ்டிகா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கிளம்ப தயாராகிறா. ஆனா அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பாஸோட ஆளுங்க அவளோட வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க. வால்ட்ரி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்திட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த வீடியோவில் இருப்பவரை என்சோ அடையாளம் கண்டுவிடுகிறான். கடைசியாக அது கெவின் தான் என்று அவனுக்கு புரிகிறது. ஏனென்றால் கெவின் தொடர்ந்து வீடியோக்களை போட்டு இன்டர்நெட்டில் குவித்து வேலையை சுலபமாக்கிவிட்டான். இதற்கிடையில் பாண்டா வீட்டிற்கு திரும்பி நாடியாவை கூப்பிடுகிறான். ஆனால் அவள் பதிலளிக்க மறுக்கிறாள். அடுத்த நாள் அவள் அந்த பணத்தை போலீசிடம் ஒப்படைக்கிறாள். ரோமல் ஜெனிசிஸ் கர்ப்பமாக இருப்பதால் கெவினும் அவளும் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். அவள் எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்கவில்லை. இப்போதுதான் உண்மை உரைக்கிறது. சிலியில் ஜெனிசிஸின் அம்மா தன் மகள் கெவினுடன் இருக்கும் வீடியோக்களை பார்க்கிறாள். அட்டார்னி ஜெனரல் அங்கே அவளுடன் இருக்கிறார். அப்போது அவர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறார். கொள்ளை நடந்த வீடியோவில் ஜெனிசிஸ் தெரிவதால் அவளுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது என்கிறார். ஜெனிசிஸின் அம்மா பதற்றமடைந்ததன் மகள் கடத்தப்பட்டதாக கூறுகிறாள். வீடியோவில் இருப்பது அவள் இல்லை என்று சத்தியம் செய்கிறாள். அவள் சரணடைந்தால் மட்டுமே அவளை பாதுகாப்பதாக அட்டார்னி ஜெனரல் உறுதியளிக்கிறார். தன் வக்கீல் வரும் வரை மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது என்று ஜெனிசிஸின் அம்மா மறுக்கிறாள். இதற்கிடையில் பாண்டாதான் செய்த தவறைச் சரி செய்யும் நம்பிக்கையில் நாடியாவை சந்திக்க முயல்கிறான். அதற்கு பதிலாக அருகில் போலீஸ் இருப்பதை அவன் கவனிக்கிறான். பயம் அவனை தொற்றிக்கொள்கிறது. அவன் ஓடிப்போய் ஒரு பஸ்ஸில் ஏறி அவர்கள் பிடிப்பதற்கு முன்பே தப்பித்து விடுகிறான். ரோமல் ஜெனிசிஸ் மனமுடைந்து போகிறாள். இந்த கர்ப்பம் அவளை உடைக்கதன் கோபத்தை கெவின் மீது காட்டுகிறாள். கர்ப்பமாக இருக்கும் பொறுப்பு தனக்கு வேண்டாம் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அவனை விட்டுவிட்டு போகிறாள். அவள் நடந்து செல்லும்போது திருடர்கள் வந்து அவளை கடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது சீக்கிரமே தெரிந்துவிட்டது. அது கெவின் மற்றும் ஜெனிசிஸின் பணம்தான். ஜெனிசிஸ் கடத்தப்பட்ட புகைப்படங்கள் மெசேஜாக வர கெவின் கடும் பீதியடைகிறான். திருடிய எல்லா பணத்தையும் கொண்டு வாயில்லை என்றால் அவள் திரும்ப மாட்டாள் என்று கடத்தல்காரர்கள் மிரட்டுகிறார்கள். கெவின் யோசிக்கவே இல்லை. எல்லாவற்றையும் தியாகம் செய்ய அவன் முடிவெடுக்கிறான். ஜெனிசிஸை காப்பாற்ற தன்னிடமிருக்கும் ஒவ்வொரு காசையும் சேர்த்து கடத்தல்காரர்களிடம் கொடுக்க தயாராகிறான். சிலியில் போசோ பாண்டாவின் அப்பாவை சந்தித்து கேள்வி கேட்கிறான். மகனை ஒப்படைக்க சொல்கிறான். இல்லையென்றால் அவனை கைது செய்யப் போவதாக மிரட்டுகிறான். பாண்டாவின் அப்பா திகைத்து போகிறார். தன் உதவாக்கரை மகன் எப்படியோ பல கோடி ரூபாய் திருட்டில் சிக்கியிருக்கிறான் என்பது இப்போதுதான் அவருக்கு புரிகிறது. பாண்டா வீட்டிற்கு வந்ததும் போலீஸ் வந்த விஷயத்தைச் சொல்லும் அப்பா அந்த பணத்தை தன்னிடம் கொடுத்துவிடுமாறு கேட்கிறார். பாண்டாதான் ஏமாற்றப்பட்டதாகவும் அசிங்கப்படுத்தப்பட்டதாகவும் உணர்கிறான். அவனுக்குள் ஏதோ ஒன்று வெடிக்கிறது. அப்புறமா பழிவாங்க முடிவு பண்ணிதனோட அப்பாவுக்காக வச்சிருந்த மது பாட்டிலில விஷத்தை கலக்கறான். அதே நேரம் வால்ட்ரி பாந்தர் மேல அழுத்தத்தை அதிகமாக்கிங்க அதிகாரம் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறா. அதை நிரூபிக்க அவன் கண்ணு முன்னாடியே என்சோவை கொல்றா. என்சோ சாகிறதை பார்த்த மிஸ்டிகா அதிர்ச்சியாகிறா. அப்புறம் அந்த அதிர்ச்சி பழி வாங்குற வெறியா மாறுது. அந்த நேரத்துல அந்த அறையில இருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை பார்த்து யாருக்கும் தெரியாம துணியில மறைச்சு வச்சுக்கிட்டு காத்திருக்கா. உனக்கு பாந்தரை தெரியுமான்னு வால்ட்ரி அவகிட்ட கேக்குறா. எதுவும் சொல்ல வேண்டான்னு பாந்தர் மிஸ்டிகா கிட்ட கெஞ்சிற மாதிரி சைகை பண்றான். ஆனா மிஸ்டிகா திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து வால்ட்ரியை குத்தி வீழ்த்துறா. உடனே செயல்பட்ட பாந்தர் அங்க இருந்த மத்தவங்களை கொல்றானானா அவன் கால்ல அடிபட்டுடுது. மிஸ்டிகா அவனுக்கு உதவி செஞ்சு ரூசோ வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. வேகமா உள்ள வர்ற ரூசோ வால்ட்ரி இன்னும் உயிரோட இருக்கிறதை பார்க்கிறான். அவளுக்கு தன்னோட ஆபத்தான ரகசியம் தெரியுங்கிறதுக்காக அவனே அவளை கொன்னுடுறான். அப்போதான் உண்மை வெளியே வருது. ரூசோ ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் தன்னோட பாஸ் மகளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவ தம்பி கிரேஹவுண்டோட தொடர்புல இருக்கான். காயம்பட்ட ரூசோ வீட்டுக்கு திரும்புறான்றத போக்கை தடுத்து அவன் மனைவி அவனை காப்பாத்துறா. ரோம்ல கெவின் ஒரு பொறியில போய் மாட்டிக்கிறான். திருடங்க துப்பாக்கியை காட்டி பணத்தை பறிச்சுக்கிறாங்க. ஆனா ஜெனிசிஸை திருப்பி அனுப்பல. ஒரு பெரிய திருப்பம் வருது. அந்த திருடன் ஏஞ்சல் தான். அவன்தான் ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி நடிச்சு கெவினை ஏமாத்தி அவன்கிட்ட இருந்ததை கொள்ளையடிச்சான்.
பணத்தையும் தப்பிச்சு போற வழியையும் எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு தெரிஞ்சு ஜெனிசிஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு ஹோட்டலுக்கு திரும்புறா. கடைசியில ரொம்ப அழுதுகிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி உதவி கேட்கறா. அவங்க அம்மா ஏற்கனவே அட்டர்னி ஜெனரல் கிட்ட பேசிட்டதாவும் ஜெனிசிஸ் ஒத்துழைச்சா மட்டும்தான் உதவ முடியும்னு சொல்றாங்க. அதே நேரம் கால்ல ஏற்பட்ட காயத்தால பாந்தர் ரொம்ப வலியில துடிக்கிறான். மிஸ்டிகா நிதானமா அவனுக்கு சிகிச்சை கொடுத்து அவன் கால்ல இருந்த தோட்டாக்களை வெளியே எடுக்கிறா. அது முடிஞ்சதும் பாந்தர் ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். கெவினை தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு அவனுக்கு புரியுது. அதனால அவனுக்கு உதவ நினைக்கிறான். மிஸ்டிகா அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறா. கெவின் உன்னோட மகனான்னு கேட்கிறா. பாந்தர் நிலைகுலைஞ்சு போறான். அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல, வார்த்தையே வரல. அப்புறமா பணத்தை புதைச்சு வச்ச இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அங்க வச்சிருந்த எல்லா பணமும் திருடப்பட்டு இருக்கு, ஒரு நோட்டு கூட இல்ல. சிலி நாட்டுல பாண்டாவோட அப்பா இறப்பு பத்தி போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அதே சமயம் பாண்டா நாடியாவை ஒரு நிழல் மாதிரி பின்தொடர்ந்து கண்காணிக்கிறான். அவன் அவளுக்கு ரொம்ப பக்கத்துல போன அடுத்த நொடியே அவளை பிடிச்சு கழுத்தை நெருக்கிறான். ரோம்ல கெவின் ஹோட்டலுக்கு திரும்பி வர்றான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஜெனிசிஸை பார்த்ததும் அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. ஆனா அந்த நிம்மதி சில நொடிகள் தான் நீடிக்குது. திடீர்னு இத்தாலி போலீஸ் உள்ளே புகுந்து அவனை தலைப்படுத்துறாங்க. ஜெனிசிஸ் முன்னாடி வராம அப்படியே சிலையா நின்னு வேடிக்கை மட்டும் பார்க்கறா. கடைசியில கெவின் பாதுகாப்புடன் சிலி நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறான். அட்டர்னி ஜெனரல் அவனை விசாரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அந்த வீடியோவில் வர்ற ஜெனிசிஸ் கெவின் தான் கட்டாயப்படுத்தி தன்னை திருட்டல ஈடுபடுத்தினதா குற்றம் சாட்டுறா. இதை நம்ப முடியாம கெவின் அப்படியே திகைச்சு போய் அந்த திரையை தான் பார்க்கிறான். ஆனாலும் கூட தன் கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்க அவன் துளியும் சம்மதிக்கல. அட்டர்னி ஜெனரல் அவனை விடாம மிரட்டுறாங்க. நீ மட்டும்தான் ஜெயிலுக்கு போவ, எல்லாரையும் இழப்பை, நீ உன் மகனை பார்க்கவே முடியாதுன்னு எச்சரிக்கிறாங்க. கெவின் வளைஞ்சு கொடுக்காம உண்மையை சொல்றான். அந்த திட்டத்தை த புச்சர்ஸ் கிட்ட இருந்துதான் திருடினேன்னு ஒத்துக்கிறான். சிறிது காலத்துக்கு அப்புறம் நாம மறுபடியும் ஜெனிசிஸை பார்க்கிறோம். அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. ஆனா மனசுக்குள்ள கெவினை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறா. அவனுக்கு பண்ணின துரோகத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சி அவளை உறுத்திக்கிட்டே இருக்கு. கெவின் ஜெயிலுக்குள்ள போனதும் அங்க இருக்கிற மத்த கைதிகள் அவனை சுத்தி வளைச்சு கேலி பண்றாங்க, அவனை தாக்க வழி தேடுறாங்க. ஆனா அவனோட அப்பா குறுக்கே வந்து நிக்கிறாரு. அவர் கெவினை காப்பாத்துறார். மத்த கைதிகளுக்கு அவர் மேல ஒரு மரியாதையும் பயமும் இருக்கிறது அங்க நல்லாவே தெரியுது. அப்புறம் கெவின் அவரோட உட்கார்ந்திருக்கும்போது அப்பா வருஷக்கணக்கா யோசிச்ச ஒரு கேள்வியை கேட்கிறார். பாண்டர் தான் உன்னை காட்டி கொடுத்தானா? அவன் காரணமாத்தான் நீ ஜெயிலுக்கு வந்து நிக்கிறியா? கெவின் அதுக்கு ரொம்ப நேர்மையா ஒரு பதிலை சொல்றான். பாண்டர் ஒன்னும் துரோகம் பண்ணல, நான் தான் பண்ணேன்னு அவன் சொல்றான். எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு ஓடி வந்தவன் நான் தான் அவன் மனசு திறந்து பேசுறான். அவங்க அப்பா எதுவும் பேசல, முதல்ல உடைய மாத்துன்னு சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல பிழைக்கணும்னா ஜெயில் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாறித்தான் ஆகணும். அனிதா தன் மகனை பார்க்கிறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க முன்னாடி உட்கார்ந்ததும் கெவின் முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஜெனிசிஸ் தன்னை எப்படி கைவிட்டாங்கன்னு சொல்றதோடு அம்மாவையும் இங்கிருந்து போயிட சொல்றான். என்னை மறந்துட்டு போயிடுங்க, ஒரு காலமும் திரும்பி வராதீங்கன்னு சொல்றான். ஆனா அனிதா மறுக்கிறாங்க. ஒரு வக்கீல வச்சு உன்னை காப்பாத்துவேன்னு அவங்க சொல்லும்போது கெவின் ரொம்பவே உடைஞ்சு போறான். அதே நேரத்துல புச்சஸை எப்படி சட்டப்படி சிக்க வைக்கலாம்னு அட்டர்னி ஜெனரல் தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கெவின் கொடுத்த வாக்குமூலம் மட்டும் போதாது, அதனால நமக்கு வலுவான ஆதாரம் வேணும்னு அவங்க டிடெக்டிவ் போசோ கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாஸோட வீட்டுக்குள்ள பாலோ ரூசோவோட மகனை நாம பாக்குறோம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு தாத்தா கிட்ட சிக்கித் தவிக்கிறான். அதே சமயம் அந்த வீட்ல அவன் அப்பாவுக்குன்னு எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கு. போசோ ரொம்ப கவனமா அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாரு. ரூசோவை ரகசியமா கண்காணிச்சு கையும் களவுமா பிடிக்க முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்தா என்ன பண்றதுன்னு ரூசோ இருக்கிற இடத்த அட்டர்னி ஜெனரலுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. மறுபடியும் ஜெயிலுக்குள்ள ஜெனிசிஸோட வரவுக்காக கெவின் காத்துட்டு இருக்கான். ஒரு வழியா அவ வந்தப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை ரொம்ப கசப்பா மாறுது. அவ செஞ்ச துரோகத்தால அவன் மனசு எந்தளவுக்கு கஷ்டப்படுதுன்றத அவனால மறைக்க முடியல. ஆனாலும் தான் ஏன் அப்படி செஞ்சேன்னு அவ உண்மைய ஒத்துக்கிட்டதும் அவனோட கோபம் கொஞ்சம் குறையுது. நீ ஜெயில்ல இருந்தா நம்ம குழந்தைய என்னால வளர்க்க முடியாதுன்னும் குடும்பம் போலீஸ் மீடியான்னு யாரையும் எதிர்க்க எனக்கு தெம்பு இல்லைன்னும் அவ சொல்றா. அப்புறம் அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை தர்றா. அவன் எந்த வம்புக்கு போகாம அமைதியா இருந்தா குழந்தை பிறக்கிறப்போ அவனை வெளியே விட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. கெவின் இதை கேட்டுக்கிட்டாலும் அவனை தேடி தானாவே ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு ரூசோ துப்பாக்கியால போசோவை சுட ஆரம்பிக்கிறாரு. போசோ தன்னை நெருங்கிட்டாருன்னும் கைது பண்ண வர்றாருன்னும் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு.
அட்டர்னி ஜெனரல் சரியான நேரத்துக்கு வந்து ரூசோ ரோகியஸை கைது செய்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூசோவை ஜெயிலுக்குள்ள பார்த்த கெவின் அப்படியே அதிர்ந்து போறான். கெவின் கிட்ட இருக்கிற அந்த மாற்றத்தை அவனோட அப்பா உடனே கவனிச்சிடுறாரு. கெவினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரூசோவை சும்மா விடமாட்டேன்னு அவர் எச்சரிக்கிறாரு. அப்புறம் கெவின் கையில ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுத்து பேசாமலே ஜாடையால ரூசோவை முடிச்சிடுன்னு அவனை பழிவாங்க தூண்டுறாரு. ஆனா ரூசோ தான் முந்திக்கிறாரு. கெவின் எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே அவனோட அப்பாவை அவர் கொன்னுடுறாரு. கண் முன்னாடியே தன்னோட அப்பா இறந்து போறத பார்த்து கெவின் உறைஞ்சி போய் நிக்கிறான். அந்த நிமிஷமே அவன் மனசுல ஒரு வைராக்கியம் பிறக்குது. கண்டிப்பா ரூசோவை பழிவாங்கணும்னு அவன் முடிவெடுக்கிறான். போற வழியில ஒரு போலீஸ்காரர் அவனை கூப்பிட்டு ஜெனிசிஸுக்கு பிரசவ வலி எடுத்திருக்கிற செய்தியை சொல்றாரு. அதனால கெவின் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகப்படுறானா அங்க நர்ஸ் வேஷத்துல மிஸ்டிகாவை பார்த்ததும் அவன் மிரண்டு போறான். அவனை கடத்ததான் அங்க வந்திருக்கான்னு தெளிவா புரியுது. ஆனாலும் கெவின் அவளுக்கு இடம் கொடுக்காம குழந்தை பிறந்த உடனே அங்கிருந்து நைசா நழுவி தப்பிச்சு போறான். ஏன்னா அவனுக்கு இப்ப புது வாழ்க்கை தான் வேணும். அப்புறம் கதை பழைய நினைவுக்கு போகுது. கெவின் அப்பா அவனுக்கு டை கட்ட கத்து கொடுக்கிற அந்த அழகான நேரம் போலீஸ் வந்து அவரை கைது செஞ்சதும் சுக்குநூறா உடையுது. கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டாவை சந்திச்சு இனிமே சிலி நாட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிளம்ப சம்மதிக்கிறாங்க. மறுபடியும் இப்ப நடக்கிற கதைக்கு வந்தா கெவின் பாண்டாவோட இடத்துக்கு போறான். அங்க பாண்டா திடீர்னு ஒரு துப்பாக்கியோட நிக்கிறான். துப்பாக்கியில ரவை இல்லைன்னு தெரிஞ்சதும் கெவின் ஒரு நிமிஷம் பயந்தரான். பாண்டா அவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் பாண்டா கெவினோட கைவிலங்கை கழட்டுறான். கெவின் நிம்மதி பெருமூச்சு விடுறான் தான் ஒரு அப்பாவாயிட்ட செய்திய பாண்டா கிட்ட சொல்றான். உடனே பாண்டாவோட முகம் மாறிடுது. அவன் கெவினை அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறான். அதே நேரம் அட்டர்னி ஜெனரல் ஆஸ்பத்திரிக்குள்ள வேகமா வந்து ஜெனிசிஸையும் அனிதாவையும் மிரட்டுறாங்க. கெவின் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க. அனிதா குறுக்கிட்டு அவங்கள விட்டுட சொல்லி கெஞ்சிரா. ஜெனிசிஸ் இப்பதான் குழந்தை பெற்றிருக்கா, அவ ரொம்ப களைப்பா இருக்கா, இதுக்கெல்லாம் அவ காரணமா இருக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா அட்டர்னி ஜெனரல் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாங்க. கெவினை போலீஸ் மட்டும் தேடலைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க சொன்னது சரிதான். ஏன்னா கெவின் ஜெயில விட்டு தப்பிச்சது தெரிஞ்ச உடனே பீச்சர்ஸ் கேங் தலைவன் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கெவின் முதல்ல ஓடிப்போனதுக்காக பாண்டா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். பாண்டா அதை பெருசா எடுத்துக்கலை, தனக்கு அதை பத்தி கவலை இல்லனோ, அவனோட கவனமெல்லாம் எதிர்காலத்துல தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா பணத்தை திருடுனது பாண்டாதான்னு தெரிஞ்சதும் கெவின் அப்படியே அதிர்ச்சியாகிறான். கொஞ்ச நேரத்துல கெவின் வெளியே வந்து தன்னை வந்து பார்க்க சொல்லி ஜெனிசிஸிற்கு மெசேஜ் அனுப்புறான். அவளும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து அவனை ஒரு கார் ஷெட்ல பாக்குறாங்க. கெவின் பாண்டா கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க குழந்தையோட ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு சொல்றான். இதை கேட்டு ஜெனிசிஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு சம்மதிக்கிறா. அப்புறம் அவ குழந்தையோட போட்டோவை காட்டுறாதன் குழந்தையை பார்த்த உடனே கெவின் முகத்துல அப்படியொரு சந்தோஷம் வருது. அதே நேரம் அனிதா வீட்டுக்கு வரும்போது அங்க பேந்தர் நிக்கிறதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போறா. அவனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்த அனிதா வேகமா ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடிச்சுக்கிறா. அப்போ ஒரு விசித்திரமான சத்தம் அவங்க கவனத்தை திருப்புது. பேந்தர் அதை தேடி போகும்போது மிஸ்டிக்கா அங்க இருக்கிறத பாக்குறாங்க. அவ அனிதாவை பிடிச்சு தள்ளி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கெவின் எங்க இருக்கான்னு கேக்குறா. அனிதா பயந்து போய் தனக்கு தெரியும்னு ஒத்துக்கிறா. திரும்பவும் கெவின் பாண்டா கிட்ட வந்து தன் குழந்தையோட போட்டோவை காட்டி ஜெனிசிஸ் மற்றும் குழந்தையோட தப்பிக்க பணம் வேணும்னு உதவி கேட்கிறான். பாண்டா உடனே சம்மதிக்கிறான். கெவினுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அங்க பாப்லோங்கிற ஒரு பையனை பார்த்ததும் அவனுக்கு குழப்பமாகிடுது. ஏன்னா அந்த பையனை அவனுக்கு தெரியாது. பாண்டா அதை சாதாரணமா எடுத்துக்கச் சொல்லி அவன் ஒரு நண்பன்னு சொல்றான். அதே நேரத்துல பிச்சர்ஸ் கேங் தலைவனுக்கு ஒரு செய்தி வருது. அவனோட பேரன் பாப்லோவை கடத்திட்டாங்கனும் அதை செஞ்சது கெவின் தானும் தகவல் போகுது. பாண்டா கெவின் கிட்ட பணத்தை கொடுக்கும்போது அனிதா பேந்தர் அப்புறம் மிஸ்டிகா திடீர்னு வர்றாங்க. இத பார்த்ததும் பாண்டாவோட திட்டம் சுதப்பினது அவனுக்கு புரியுது. பாண்டா முதல்ல இருந்தே கெவினை பழிவாங்க திட்டம் போட்டிருக்கான். கெவினை ஒழிக்கணும்னு நினைச்சுதான் அந்த தலைவனுக்கு மெசேஜ் அனுப்பினதுன்னு நமக்கு தெரியுது. அவனோட பொய் இன்னும் வெளிச்சத்துக்கு வருது. மிஸ்டிகா அந்த பையை திறந்து பார்க்கும்போது அதுல பணத்துக்கு பதிலா வெறும் காகிதம் மட்டும்தான் இருக்கு. உடனே அவ கெவின் கிட்ட நிஜமான பணம் எங்க இருக்குன்னு கோபமா கேக்குறா. அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த கேங் தலைவன் ஆட்களோட வந்துடுறான். அதனால அவங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டியதாயிடுது. அந்த நொடியில் பாந்தர் ஒரு முடிவெடுக்கிறான். கெவினை ஆபத்திலிருந்து காப்பாற்ற அவன் பாஸை நேருக்கு நேர் சந்திக்கிறான். அவன் உண்மையை ஒத்துக்கிறான். பாஸோட பையனை கொன்னது அவன்தான், பாலத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டது அவன்தான். பாஸ் கோபத்துல பாந்தர் மேல துப்பாக்கியை நீட்டுறார். பாப்லோ எங்கன்னு மிரட்டி கேட்கிறார்.
திடீர்னு அந்த பணப்பை வெடிக்குது. ஏன்னா பாண்டா அதுல வெடிமருந்து வச்சிருந்தான். அந்த கலேபரத்துல பாந்தர் துப்பாக்கியால சுட்டு பாஸ கொன்னுடுறான். மிஸ்டிகா பஸ்ஸை விட்டு வெளியே வந்து பாஸோட ஆளுங்க மேல தாக்குதல் நடத்துறா. பாப்லோவோட கால்ல குண்டு பட்டுடுச்சு. பாந்தர் கையில குண்டு படுதானாலும் அவன் எழுந்து நின்னு பாஸை தீர்த்து கட்ட நினைக்கிறான். அப்போ திடீர்னு வந்த பாஸோட ஆள் ஒருத்தன் பாந்தரை சுட்டு கொன்னுடுறான். கெவின் பதறிப்போய் ஓடி வர்றான். கண்ணீரோட அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். போலீஸ் வர்றதுக்குள்ள ஓடிடுன்னு அனிதா கத்துறா. அப்புறம் பாந்தர் இறந்துட்டாரேன்னு அழுது துடிக்கிறா. அட்டர்னி ஜெனரல் அங்க வந்து அந்த உடல்களையும் அழிவையும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. இந்த கேஸால எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற வலி அவங்க முகத்துல தெரியுது. காலம் கடந்து போகுது. கெவின் தலைமறைவா இருக்கான். மத்தவங்க பணப்பையை திருடி காலத்தை ஓட்டுறான். இப்போ அவன் ஜெனிசிஸ் மற்றும் அவனோட பையனை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு தெரியுது. பாண்டா கைதாகி 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். அந்த பாஸ் ஒண்ணுமில்லாத கிழவனா போனதுக்கப்புறம் அவரோட பொண்ணு எல்லா கம்பெனியையும் எடுத்து நடத்துறா. கடைசியா ஒரு உண்மை மட்டும் அப்படியே நிக்குது. 2014 ஏர்போர்ட்ல திருடு போன அந்த 6 பில்லியன் பேசோக்களை போலீசால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. இதோட இந்த கதை முடியுது.